வேதாகமத்தில் யோசேப்பு என்கிற ஒரு அருமையான மனிதன். இந்த யோசேப்பு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்தோடு சகோதரரோடு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு உயர்வான தரிசனத்தையும் உயர்வான ஒரு லட்சியத்தையும் உடைய வாழ்க்கையில கொடுத்த பொழுது, அந்த லட்சியத்தையும் தரிசனத்தையும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்ட பொழுது, குடும்பத்தார் எல்லாம் அவன் மேல் பொறாமை கொண்டனர், அவன் மேல் எரிச்சல் கொண்டனர். அதே போலதான் இன்றைக்கு கூட நம்ம கூட இருக்கிறவர்கள், நம்ம கூட பழகிறவர்கள் நம்முடைய வளர்ச்சியை கண்டோ அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டோ நம்முடைய உயர்ச்சியை கண்டோ அநேக நேரத்திலே பொறாமை கொள்ளுகிறார்கள். அது ஒன்றுக்கு கலங்கி போகாதீர்கள். கர்த்தர் யோசேப்பு கொடுத்த வளர்ச்சியை, யோசேப்பு கொடுத்த ஆசீர்வாதம் எவராலையும் தடுக்க முடியவில்லை. பொறாமை கொண்டவர்களை ஒரு நாள் அவனை தேடி வரக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்கள் பேர் பொறாமை கொள்கிறார்களா? உங்களை பற்றி வீணான வதந்திகளை சொல்லுகிறார்களா? உங்களை பற்றி வீணான காரியங்கள் பேசுகிறார்கள்? கவலைப்படாதீர்கள். காலம் உண்டு வரும், அவர்கள் எல்லாம் உங்களை தேடி உங்களுடைய நன்மைக்காக, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் நிச்சயமாக காத்து வருவார்கள். கர்த்தர் அவர் மத்தியில் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.